வணக்கம் நண்பர்களே. பொறுமையும் நிதானமும் கொண்ட மிதுனராசி நண்பர்களுக்கான 2025 ஏப்ரல் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சூப்பரான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. இந்த பதிவு சனி திசைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பதிவு அப்படிங்கிறனால சின்ன பதிவு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள், குடும்பம், நிதிநிலை, பெண்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. முதல்ல மிதுன ராசிக்கு இந்த மாதத்திற்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். 9ஆம் வீட்டில் ராசிநாதனுடன் சனி பகவான் இருக்கார். 10ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், சூரிய பகவான் என 3 கிரகங்கள் கூட்டணியாக இருக்குது. 11ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கார். 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார். இந்த கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு மேக்சிமம் ஒரு நல்ல நிலையில் இருக்குன்னே சொல்லாங்க. எதுவும் கெடுதல் கிடையாது. இந்த கிரகநிலையை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதம்னே சொல்லாங்க. இந்த கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு பழைய பிரச்சனையிலிருந்து, பழைய கடன் பிரச்சனையிலிருந்து, குடும்ப பிரிவிலிருந்து, தொழில் முடக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வருமா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாங்க. மீனம் வீட்டில் 3 கிரக கூட்டணி, ராகு பகவானோடு சுக்கிர பகவான், சூரிய பகவானோட இந்த கூட்டணி 75% நன்மையாக இருந்தாலுமே 25% பேச்சு திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசாதீங்க. 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை தான் பேசணும். அதை விட்டு போட்டு 5 வார்த்தையாக பேசுகிறது, 10 வார்த்தையாக பேசும்போது உங்கள் மேல் இருக்கக்கூடிய மரியாதை, அவங்க நினச்சிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் மாறுறதுக்கு அந்த வார்த்தைகள் சற்று மாற்றத்துக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறனால கவனமாக இருக்கணும். அதுவுமே இந்த மாதத்தில் அறிமுகம் இல்லாத புதிய நபர்கள், புதிய நண்பர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதோ, பிஸ்னஸ் ரகசியத்தை பேசுகிறதோ, கூட்டாச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை அவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணுறதோ, இதெல்லாம் தப்பு. மற்றவர்களுடைய பொய்யான புகழுக்கு கண்டிப்பாக மயங்கக்கூடாது. நீங்கள் இது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் புகழ்ச்சிக்கு மயங்கி உங்களுடைய வேலையை தயவு செஞ்சு நீங்கள் சுலோ பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் இந்த புகழ்ச்சிங்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்துறாருங்க. முதல் 3 வாரம் வேலை வியாபாரம் ஒரு மாதிரி போனாலுமே மாத இறுதியில் பிஸ்னஸ் மேலே ஒரு பிடிப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க. நினச்சது நடக்கும். நெடுநாளைய கனவு பிஸ்னஸில் கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பிளான் சக்ஸஸாக இருக்கும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இது சரியான ஒரு காலமாக இருக்கும். அதற்கான நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வெளியிடக்கூடிய நபர்கள், 3ஆம் நபர்கள்னு சொல்லிட்டு உதவிகள் உங்களுக்கு வாசல் தேடி வரும். அந்த உதவிகளுடைய தன்மையை புரிஞ்சுட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய கடமை. கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு வெளியூரில் போய் நீங்கள் தங்குறது, அல்லது ட்ராவல் பண்ணி போய் உங்கள் பிஸ்னஸ் பாட்டு வர்றது, அல்லது வேறு இடத்துக்கு உங்கள் தொழில் நிறுவனத்தை கிளைகளை உருவாக்குவது, இடமாற்றம் செய்வது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். சுபம் அப்படிங்கிறது நிறைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. புது தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நடக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய சுய சிந்தனையை அதிகப்படுத்துவார். சுயமாக முடிவெடுக்கலாம். இதனால் ஃபேமிலியில் கேட்டு முடிவெடுப்பீங்க, பார்ட்னர்ஸு கேட்டு முடிவெடுப்பீங்க. அது சரியாக தப்பா அப்படிங்கிற டபுள் மைண்ட் இருக்கும். ஸோ மிதுனம்னாவே அப்படி தான் 50-50 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்னொன்று ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி நிலை இது இந்த மாதத்தில் குறையுங்க. இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா, முதல் வாரம் செலவுகள் கட்டுக்குள் இருக்க வாய்ப்புண்டு. 2ஆவது வாரத்துக்கு மேலே வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறது, அல்லது ஆல்ரெடி நீங்கள் வாங்கின பொருள்களுக்கு பணம் கொடுக்கறது, இதனால் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கு போகிறோம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குகிறோம், பார்க்கு, பீச்சு, சினிமான்னு சொல்லி கையில் இருக்கிற காசு தண்ணியாட்ட செலவாகும். கட்டுப்படுத்தவே முடியாது. பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி தான் செலவு பண்ணுவீங்க. மாத இறுதியில் அப்படியே கொஞ்சம் நடா செய்கிறதுங்க மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே செய்ய வேண்டி இருக்காது. முதல் 2 வாரம் அப்படிங்கிறது அப்படி இப்படின்னு போனாலுமே மேக்ஸிமம் 2ஆவது வாரத்துக்கு மேலே ஓரளவு கட்டுப்படும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆன்மீக சுற்றுலா போல் கோயில் விழாக்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். வெளி மாநிலத்துக்கு நீங்கள் வியாபாரம் பயணம் செய்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அதற்கான கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்தந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க அது சார்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி போன பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். கும்பத்தில் இருக்கும் புதன் பகவான் என்ன சொல்லுவார்னா, அக்கம் பக்கம் வீட்டுக்காரரு
அப்புறம் உங்களுடைய சுயரூபத்தை வந்து வெளிப்படுத்துவார். அப்படியே தங்கம் கண்ணுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க யார் ஒருத்தர். அதனால் வந்து உங்களுக்கு டென்ஷன் உருவாகிட்டு இருக்கும். யாரா அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அண்டை வீட்டார் யார் இந்த வேலையை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. மாத இறுதியில் கடன்களினால் மன அழுத்தம் உண்டாகலாம். அப்படின்னால பணம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப ஆலோசனை, அதே நேரத்தில் சேமிப்பை வந்து உறுதிப்படுத்துறது, செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறது, நாம் செய்யக்கூடிய செலவுகள் எது நல்ல செலவு எது கெட்ட செலவு, இந்த செலவு நமக்கு தேவையா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறது உங்களுக்கு நிதிநிலையிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பான உணர்வை கொடுக்குங்கிறனால நிதிநிலை சார்ந்து நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் எப்போவுமே. இந்த மாதம் பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குது? ஆடம்பர செலவுகளை தேவையறிந்து செய்வது உங்களுக்கு நன்மைன்னு சொல்லாங்க. உங்களுடைய சேமிப்பு வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம். இனி எல்லாம் ஸ்கூலு காலேஜு குழந்தைகளுக்கு செலவு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோயில் விழாக்கள் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத செலவு வந்து நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம். சின்ன வயசில் சாப்பிட்டது இன்றைக்கி தான் சாப்பிட்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரியான சாப்பாடு, அந்த ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே இந்த மாதத்தில் சாப்பிடுவீங்க. பழைய புராதன பொருட்களை வாங்கக்கூடிய ஆர்வம் இந்த மாதத்தில் இருக்கும். அதற்கான வாய்ப்பும் உருவாகும். தெளிவான மனநிலை இருக்கும். தன்னால் இருந்த அந்த டபுள் மைண்ட் அப்படிங்கிறது சகோதரிகளுக்கு மாறும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. அவங்க நிறையா மார்க் எடுத்துட்டாங்க, நல்லா காலேஜில் சேர்ந்துட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, வேலையில் சேர்ந்துட்டாங்க, திருமண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறது, கோயில் திருவிழாவுக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கான நேர்த்தி கடன் செய்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. உலகம் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்றவங்க வந்து நம்முடைய உழைப்பை, நம்முடைய பணத்தை உபயோகப்படுத்திக்கு தான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களே தவிர நம்மளை முன்னேற்றுவதற்கு யாரும் இல்லை. எல்லாமே சுயநலமாக தான் மேக்ஸிமம் திங்க் பண்ணுறாங்க. உங்கள்ட்ட யாராவது வந்து அழுது பேசினாவோ அல்லது வந்து கஷ்டத்தில் இருக்கிறன்னு சொன்னாவோ நீங்கள் மனம் இறங்கிடுவீங்க. இதில் இருக்கிற உண்மை என்ன பொய் என்னங்கிறத உணர்ந்துக்குங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு இனிமேலாவது மாற்றிங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது புதன் பகவானுடைய நிலை படிப்பில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகரிப்பாருங்க. இத்தனை நாள் இருந்த அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது ஓரளவு மாறும். சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெருசாக இருக்காது, அசால்ட்டாக இருப்பீங்க. அதெல்லாம் வந்து சரியாகி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து புதன் பகவான் ஏற்படுத்துவார். தடைப்பட்ட படிப்பு மீண்டும் தொடரும். நீங்கள் ஒரு 30 வயசு 40 வயசில் இருக்கிறீங்க, படிக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காகவோ ஒரு டிப்ளமோ கோர்ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். புதிய மொழி கற்றுக்கிறது, ஆங்கிலம் கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது, இந்த மாதிரி புதிய மொழிகள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்படி கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் நிறையா மொழி பேசும் மக்கள் எல்லாமே கலந்துருக்கிறோம். நம்ம பிஸ்னஸை வளர்த்தணும், நம்ம கஸ்டமருக்கு போச்சு நம்மளுடைய ப்ராடக்டை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா மொழியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டருங்க. 10ஆம் வீட்டு ராகுவே இருக்கும்போதும் சரி, 9ஆம் வீட்டு ராகுவே இருக்கும்போதும் சரி, வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். ஸோ நண்பர்கள், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது, நல்ல காலேஜ் கிடைக்கும்போது நான் குடும்பத்திட்டெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது. இந்த அனுபவத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அங்கே போய் இருந்து படித்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் லைஃப்புங்கிறது சூப்பராக இருக்குங்க. நல்ல காலம் அப்படிங்கிறது இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் விளையாட்டுத்தனத்தை குறைக்கணுங்கிறது மாணவர்களுக்கான அவேர்னஸாக இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. உடல் சூடு, செரிமான தொந்தரவு, சிறுநீர் தொற்றுனால் அவதிப்படுறது, உடம்பு வலி, சோர்வு, தலை சுற்றல், இந்த மாதிரியான சின்ன சின்ன நலக்குறைகள் இருந்தாலுமே அதற்கான சரியான மருத்துவம் மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது இந்த பிரச்சனையுமே எல்லாமே நீங்கள் சால்வ் ஆகி சூப்பராக இருக்க முடியுங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, இந்த 2 வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உதவிகள் செய்வது, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்வது, இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும். ஸோ நண்பர்கள், அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை இந்த மாதம் செய்யும்போது நல்ல ஒரு வெற்றியை பெற முடியுங்க. மிதுன ராசிக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது பொது பலனாக இருந்தாலுமே, என்னதான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.